இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Philippians chapter 4 verse 19. And my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த நாளில நம்முடைய குறைவுகள் எது இருந்தாலும் நமக்கு ஆறுதலாய், நம்மை தேற்றும்படியாய் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களுடைய குறைவுகளை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த குறைவுகள் இருந்தாலும் நான் உங்களை நிச்சயமாய் நிறைவாக்குவேன். என்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஒவ்வொரு சம்பத்துகளும் உங்களை நிச்சயமாய் வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய குறைவுகள் என்ன குறைவாக இருக்கின்றது? ஒருவேளை உலக பிரகாரமான ஒருவேளை பணக்குறைவோ அல்லது சமாதான குறைவோ அல்லது பிள்ளை இல்லாத குறைவோ வேலை இல்லாத குறைவோ, எந்த குறைவு இருக்கின்றது? கர்த்தர் நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்ற போது சகல ஆறுதலின் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆறுதல் படுத்துவார். வேதத்திலே அப்பத்தின் குறைவை தேவன் நிறைவாக்கினார். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று. ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். 5 அப்பமும் 2 மீனையும் அவர் பெருக செய்தது போல நமக்குள் இருக்கின்ற சிறிய ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிதான காரியங்களை செய்வார். திராட்சை ரசத்தின் குறைவை அவர் நிறைவாக்கினார். ஆமேன். யோவான்ல நாம் வாசிக்கிறோம், திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காலியான பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்ப சொல்லி அதை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். எனக்கு அன்பான தேவஜனமே, வாழ்க்கை வெறுமையாய் காலியாய் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை போல இருக்கின்றதோ, இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகின்ற போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமேன். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவாக்குவார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருடைய குறைவுகளும் கர்த்தர் நிறைவாக்கும்படியா நாங்கள் வேண்டுகிறார். ஆச்சாவே, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதி வழிநடத்தியலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.